நமது ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். சுவிசேஷங்களின் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலாகும். இதை குறித்து லூக்கா 24 50 53 வரை உள்ள வாக்கியங்களிலும், அப்போஸ்தலர் 1 1 முதல் 12 வரை உள்ள வாக்கியங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 24 50 53. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்று லூக்கா சுவிசேஷகன் முடிக்கிறார். அப்போஸ்தலர் 1 முதல் 12 வரை உள்ள வாக்கியங்களிலே தொடர்ந்து இந்த முடித்த பகுதியை லூக்கா சுவிசேஷகன் எழுதுகிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி பிதா என்னை அனுப்பினார், நான் பிதாவிடமிருந்து வந்துள்ளேன், கொஞ்ச காலமே உங்களோடு இருப்பேன், நான் என் தந்தையிடம் ஏறி செல்வேன் என்று கூறியிருந்தார். இதனை யோவான் சுவிசேஷத்திலே நாம் அதிகமாக பார்க்க முடிகின்றது. யோவான் சுவிசேஷத்திலே அனுப்பப்பட்டார் என்ற வார்த்தைகள், அதாவது தேவனிடத்திலிருந்து வந்தார், தேவனால் அனுப்பப்பட்டார் என்ற வார்த்தைகள் ஏறக்குறைய 120 தடவைகள் யோவான் சுவிசேஷத்திலே வந்திருக்கிறது. தொடர்ந்து யோவான் சுவிசேஷத்தை நாம் அதிகமாக வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார், அவர் திரும்பி எங்கே போகிறார் என்று உள்ள குறிப்புகள் எல்லாம் ஏராளமாக காணப்படுகிறது. அதன்படியாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40வது நாள் ஒரு வியாழக்கிழமை இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துக்கு ஏறி போனார். இதனை நாம் அப்போஸ்தலர் 1 வசனத்திலே பார்க்கின்றோம். இந்த காட்சியை குறித்து இயேசு யோவான் 6 வசனத்திலே ஏற்கனவே சொல்லி இருந்தார். யோவான் 6 வசனம், மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இயேசு முன்னிருந்த இடம் அது எதுவெனில் யோவான் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அது பிதாவினுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ரூபமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். யோவான் 17 வசனத்திலே வாசிக்கின்றோம், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். கொலோசியர் 1 வசனத்திலே பவுல் கொலோசே சபைக்கு அவர் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடம் ஏறி போனவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே அதே மேகம் மீதில் இறங்கி வருவார். இதனை நாம் அப்போஸ்தலர் 1 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மத்தேயு 24 30-31 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 24 30-31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது
மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்றார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது இப்படி அவர் சொல்லுகின்றார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவன் பரமேறி போனதை விசுவாசிக்கிறவர்கள் அவர் இறங்கி வருவதையும் காண்பார்கள். அவரை விசுவாசித்தவர்களும் காண்பார்கள், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையினாலே பரலோகத்துக்கு ஏறி போன கர்த்தராய் இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு அதே மேகம் மீதில் வரப்போகிறார். அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் பரலோகத்துக்கு ஏறி உங்கள் தந்தையின் இடத்துக்கு போயிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்க வந்து திரும்பி எங்களையும் உம்மிடத்தில் அழைத்து செல்லுவீங்க என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆகையினாலே ஆண்டவரே, இப்பொழுது பரலோகத்தில் நீர் இருந்து கொண்டு எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பணியையும் செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இடறி போகாமல் விழுந்து போகாமல் ஆண்டவரே தேவனுடைய அன்பை விட்டு நீங்கி போகாதபடிக்கு, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கு எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி தேவனுடைய கோபம் எங்கள் மேல் வராதபடிக்கு, தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் மேல் வரும்படியாக நீர் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளும் முழுவதும் உம்முடைய அன்பு கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய வருகையின் நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாக எங்களை நீர் உற்சாகப்படுத்தும், உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.